A1 ஜெர்மன் படிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது வந்து ஆல்பபெட்ஸ். ஸோ இங்கிலீஷ்ல எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க? 26 இல்லைங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கு. பட் ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகும். 4 எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் இங்க இருக்கும் கீழே. ஓகேவா? ஸோ ஸோ நான் இது ப்ரொனவுன்ஸ் பண்றேன். என்னோட சேர்த்து நீங்க ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்க மேம். நீங்க நோட் புக்ல ஒருவேளை தனியா எழுதி வச்சிட்டீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் தமிழ்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இங்க கீழே கொடுத்துருக்காங்க, பட் அதே மாதிரி வராது. ஓகேவா? ஓகேங்க மேம். நான் சொல்றது மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. சரிங்க மேம். ஆ ஆ பே பே ஏ பே BAY பே சொல்லுவோம் இல்லைங்களா? பே ஆங்க மேம். ஓகே மேம். அந்த மாதிரி சொல்லலாம். பே பே சே சே டே டே டி ஏ இ இல்ல ஏ ஏ ஏ ஏ ஓகே மேம். ஏ நம்ம இந்த இந்த இடத்துல வந்து நம்ம ஆ சொல்றோம் இல்லைங்களா? ஈ கிட்ட வரும்போது ஏ சொல்லணும். இங்கிலீஷ்ல ஏ சொல்லுவோம் இல்லைங்களா? ஆங்க மேம். அது சொல்லணும். எங்க சொல்லணும்? இ லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஏ ஏ சொல்லணும். எஃப் மேம். எஃப் எஃப் ஓகே மேம். கே 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 ஓகே மேம். ஹா ஹா ஹெச் வந்து ஹ ஓகே மேம். காத்து வரும் இல்லைங்களா? ஹா எஸ் மேம். ஹா ஹெச் ஹா. ஐ வந்து ஈ சொல்லணும். ஈ இங்கிலீஷ்ல ஈ சொல்லுவோம் இல்லைங்களா? எஸ் மேம். ஈ. இங்க வந்து ஜே வந்து யாட். யாட். இங்க வந்து ஆல்ரெடி JOT கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஜே எப்பவுமே வை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகேங்களா? இப்போ ஜூலியா அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? யூலியா. யூலியா. அப்படி சொல்லுவாங்க. சோ ஜே வந்து வையா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே மேம். கா கா கே ஓகே. கா. அப்புறம் எல். இதெல்லாம் அதே மாதிரி தான். LMNO ஓகே LMNO. ஓகேவா? ஓகே மேம். பே பேனா PAY பே இருக்கு இல்லையா? அந்த பே அந்த வந்து பே ஓகே பே. கு கியூக்கு வந்து கு வந்து கு. ஓகே மேம். R ஆருக்கு வந்து எர் ஆர் ஆர் எர் எர் மேம் ஆருக்கு என்னங்க மேம்? எர் ஏர் இயரா மேம்? இயரா மேம்? இது எப்படி சொல்வீங்க? எர் எர். அந்த மாதிரி எர். அப்புறம் எஸ் எஸ் டே ஜே TAY டே. ஓகே ஊ மேம். யூக்கு வந்து ஊ. தமிழ்ல ஊ வேர்டு இருக்குல்ல? ஊ ஊ ஆமாம். அந்த ஊ போட்டுக்கோங்க. வி வந்துச்சுன்னா ஃபவ். எஃப் எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். வி வந்துச்சுன்னா என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? ஃபவ். வி வந்து எப்பவுமே எஃப் ப்ரொனவுன்ஸ் ஃபவ். ஓகேவா? இது நீங்க ஃபோக்ஸ் வேகன் டிவில ஆட் பார்த்திருக்கீங்களா? மேம் ஃபோக்ஸ் வேகன் இல்ல மேம். பார்க்கலையா? கார் வருமே, கார் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலையா? இல்லைங்க மேம். ஓகே, அவ்வளவு டைம் இல்லைன்றீங்கல்ல? ஓகே. சோ வே டபிள்யூக்கு வந்து வே. வே. டபுளுக்கு வந்து வே. ஓகே மேம். இக்ஸ் விக்ஸ் இருக்குல்ல? விக்ஸ் வி எடுத்துட்டு இக்ஸ். இக்ஸ் இக்கு இஸ். இக்ஸ். இக்ஸ் எக்ஸ்க்கு வந்து இக்ஸ். ஓகேங்க மேம். வைக்கு வந்து இப்சிலான். இப்சிலான் சிலான் இப்சிலான் இப்சிலான்ல வை. அந்த வை யூவோட ப்ரொனன்சியேஷன் என்னவோ அதுதான் சொல் வைக்கு. இப்சிலான். லிப்சிலான். ஆமா. இது வந்து செட்.
செட். செட். ஆமா. செட். இசட் வந்து செட். செட். அந்த பல்லு கிட்ட படணும் நாக்கு. சொல்லுங்க. செட். இட்டு சவுண்ட் வர மாதிரி லைட்டா. செட். செட். ஆமா. செட். சோ இது வரைக்குமே ஓகே தான். ஓகேவா? நான் இதோட ஆடியோ கூட உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை வச்சு கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல நான் இந்த யூடியூப் இது வந்து யூடியூப்ல போடுவேன் நானு. அந்த லிங்க் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஓகே. சோ அது நீங்க ப்ளே பண்ணிட்டு கூட நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்க மேம். சரிங்களா? அதுக்கப்புறமா இங்க 4 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றேன் இல்லைங்களா? ஏ ஓ யூ. ஏக்கு மேல 2 டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உம்லவுட். என்னங்க மேம்? அந்த டாட் ஏக்கு மேல 2 புள்ளி இருக்குல்ல, டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா? Yes, அந்த டாட்டுக்கு வந்து உம்லவுட் அப்படின்வாங்க. ஊல் அவுட்டுங்களாங்க மேம்? உம்லவுட். இதோ இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. உம்லவுட். உம்லவுட். சோ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? இங்க வந்து ஆ சொல்லிட்டோம். இங்க வந்து ஏ. அதுக்கு வந்து த்ரோட்ல இருந்து சொல்லுவாங்க அவங்க. ஏ ஓ. நல்லா அழுத்தி சொல்ற மாதிரி. ஓ ஊ. சோ இது வந்து எங்க நம்மளுக்கு அடிக்கடி ப்ரொனன்சியேஷன் அடிக்கடி இதுல வராது. ப்ளூரல் ஃபார்முக்கு மாத்தும் சிங்குலர்ல இருந்து ப்ளூரலுக்கு மாத்தும் போது இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சில நேம்ஸ்ல ஆஸ்திரியா ஊர் இருக்கு இல்லீங்களா? ஆஸ்திரியா அதுக்கு வந்து ஓஸ்டரைஷ் அப்படின்னு இந்த ஓ வரும். ஓகேவா? சோ இது வந்து எஸ் செட். இது வந்து பி மாதிரி இருக்கு இல்லீங்களா? பீட்டா சிம்பிள் இல்லீங்களா? இது வந்து எஸ் செட் அப்படின்வாங்க. இது என்னன்னா டபுள் எஸ். இது வந்துச்சுனாலே அங்க என்ன இருக்குன்னா டபுள் எஸ் வருதுன்னு அர்த்தம். ஓகேங்க. 2 எஸ் நீங்க போடணும். எல்லாத்துக்குமே கிடையாது. எல்லா இடத்துலயும் 2 எஸ் போடணும்னா இது போடணும்னு எல்லாம் கிடையாது. இப்போதைக்கு நீங்க எங்கெல்லாம் எந்த வேர்டுக்கெல்லாம் எந்த ஸ்பெல்லிங், இப்போ ஸ்பெல்லிங் பார்த்தாலே அந்த வேர்டுக்கு அந்த ஸ்பெல்லிங் தான் இருக்கும், மாறாது இல்லீங்களா? அந்த ஸ்பெல்லிங் படிச்சுக்கும் போது எந்த இடத்துல இந்த சிம்பிள் இருக்கோ அது வந்து டபுள் எஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? சரிங்க. ஓகே, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். ஆ பே 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 B-A-Y பே பே சே சே டே 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 ஏ ஏ எஃப் 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 கே கே ஹா ஹா இ யாட் யாட் கா கா எல் எல் எம் எம் என் ஓ ஓ பே பே கு கு எர் எர் எஸ் எஸ் டே டே உ உ ஃபௌ ஃபௌ வே வே இக்ஸ் இக்ஸ் இப்சிலான் இப்சிலான் செட் 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 ஏ ஏ ஓ ஓ ஊ ஊ எட்செட் ஓகே. இப்போ நான் இது சொல்லிட்டேன். நம்மளோட ஸ்லாங்குக்கு இப்படிதான் வரும். பட் அவங்க ஆடியோ அவங்க பேசும்போது எப்படி வருதுன்னு நீங்க நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நான் ஆடியோவும் இப்போ ப்ளே பண்றேன். கொஞ்சம் இந்த சத்தம் வருது இல்லைங்களா, அது கொஞ்சம் சைலண்ட் அதுக்கப்புறமா போடுறேன். ஓகேவா? ஓகே. சோ இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? உங்க நேம்க்கெல்லாம் எழுதும் போதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுவுமே இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் எழுத போறோம். ஆனா இப்ப வந்து மரியா சலோசியா பேர் இல்லீங்களா? எனக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்னு எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஸ்பெல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது இந்த ஸ்பெல்லிங் தான் சொல்லணும். ஓகேங்க மேம். ஓகேவா? ஓகேங்க மேம். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து
அவங்களோட ஸ்பெல்லிங் சொல்றீங்களா? ஓகேங்க மேம். ஃபர்ஸ்ட் கமலா சொல்றீங்களா? சொல்றேங்க மேம். சொல்லுங்க. கே கா கே யூ மேம். கா நீங்க வந்து இது சொல்லுங்க, இங்க இருக்கிறது சொல்லுங்க. கா கே யூ மேம். என்னமா? இது வரேங்க. கே சொல்லும்போது கா சொல்லணும். கே ஏ இல்லம்மா, கா சொல்லுங்க. கா ஆ ஆ ஆ ஆ எல் எம் எம் தானே? கமலா மேம். ஆமா, KAMALA இல்லைங்களா? ஆமாங்க மேம். அப்போ கா க ஆ மா எம். நான் சொல்றது நீங்க சொல்லுங்க, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுங்க மேம். கா க ஆ அ எம் ஆம் ஆ அ எல் எல் ஆ அ சோ இதுதான். சோ இது வந்து நார்மல் ஆ எப்படி தமிழ் ஆ எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்க மேம். தமிழ்ல ஆ எப்படி சொல்வீங்க? ஆ ஆ ஆ ஓகே மேம். அந்த மாதிரி சொல்றோம். இங்க இந்த வரும்போது தான் ஆ. ஓகேங்க மேம். ஓகேவா? இது நார்மல் ஏ தான். சரிங்க மேம். ஓகேவா? கா ஆ எம் ஆ எல் ஆ இல்லைங்களா? ஓகேங்க மேம். ஓகே. அடுத்தது மரியா சொல்றீங்களா? சொல்றேங்க மேம். எம் ஆ ஆர் ஐ ஐ எங்க இருக்குது? ஐ ஐ இ இ இ ஐ வந்து இ சொல்லணும். ஓகேங்க மேம். இப்சிலான் 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 ஆ மரிய எஸ்க்கு வந்து எஸ் ஆ எல் ஓ எஸ் ஐ எங்க இருக்கு? இ இப்சிலான் ஆ. ஓகே. அடுத்தது மணிமொழியா? எஸ் மேம். சொல்லுமா. மியூட்ல போட்டு வச்சிருக்கறா. எம் ஆ என் இ எம் ஓ ஜெட் இ. சூப்பர். 3 பேரும் நல்லா பண்ணீங்க. வெரி குட், வெரி குட். இது வந்து நீங்க ஏதாவது சொல்றீங்க, அவங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா ஸ்பெல்லிங் கேட்கும்போது மட்டும்தான் இது நீங்க சொல்லணும். ஓகேங்க மேம். பட் எழுதும்போது இல்ல வேற யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க ஸ்பெல்லிங் கேளுங்க, என்ன ஸ்பெல்லிங் இதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க இதை சொல்லும் போது நீங்க நோட் பண்ணிக்கணும் என்னதுன்னு. ஓகேங்க மேம். ஓகேவா? சோ இப்போ ஆல்பபெட் முடிஞ்சிச்சு. மேம். இப்போ நம்பர்ஸ் போலாமா? ஓகே மேம். ஓகே. சோ 0க்கு வந்து நுல். நுல். ஆமா, நம்ம இங்கிலீஷ்ல என்ன படிச்சிருப்போம்? நல் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லீங்களா? ஆமாங்க மேம். ஆனா நுல். நுல் நுல். eins eins zwei zwei drei drei vier. இது என்ன சொல்வீங்க? வியர். வியர் சொல்லக்கூடாது. வி வந்து என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன்? ஃபியர். ஃபியர். எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஃபியர். எங்கெல்லாம் வி வருதோ அங்கெல்லாம் வந்து ஃபியர். எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஃபியர். எஃப் ஃபியர்ல எஃப் ஓட ப்ரொனவுன்சியேஷன் இஃப் வருது இல்லீங்களா, அதுதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். எஸ் மேம். ஃபின்ஸ். 5க்கு வந்து ஃபின்ஸ். ஃபுன்ஸ். ஃபன் பில்ல ஃபுன்ஸ். ஃபுன் மேம். ஃபுன்ஸ். சரி.
Fu. Fu in F. Funf. Fünf. Okay, ma'am. அப்புறம் Zex. Za. Za sound வரும். Zex. Six. Sex. ஆ. Sex. ஆமா. Sieben. Sieben. S எப்பவுமே S சவுண்ட் வராது. Z சவுண்ட் வரும். Sieben. Sieben. Sechs. Sieben. Sieben. ஆமா. Sieben. Acht. Eight. Acht. 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 It. Acht. Acht. Neun. Neun. Zehn. Zehn. ஆமா. Neun. Zehn. 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 ஆமா. Neun. Zehn. 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 இது வரைக்கும் 10 வரைக்கும் முடிஞ்சுச்சா? Okay, ma'am. இப்போ elf. Elf. Zwölf. 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 Zwölfang, ma'am. ஆமா. Zwölf. 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 ஆமா. Dreizehn. Zehn. நம்மளுக்கு 13, 14, 15 அப்படியே வரும் இல்லைங்களா? Ma'am. அதே மாதிரி தான். Dry இந்த 3 சொல்லணும், அப்புறமா இந்த 10 சொல்லணும். Dreizehn. 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 Vierzehn. Vierzehn. Fünfzehn. Vierzehn. Fünfzehn. Fünfzehn. Sechzehn. Sechzehn. இங்க வந்து S இங்க இருக்கிற S இங்க இல்ல. இங்க Zex அப்படின்னு இருக்கு, இங்க Sechzehn. Sechzehn. இங்க Sieben இருக்கு, இங்க வந்து Siebzehn. Siebenzehn வராது. ஓகேவா? Okay, ma'am. Zehn. Siebenzehn. Siebenzehn இல்ல, Siebzehn. Siebzehn. Achtzehn. Achtzehn. Neunzehn. Achtzehn. Neunzehn. Zwanzig. Zwanzig. 20. சில இடத்துல வந்து Zwanzig அப்படின்ற மாதிரி கேட்கும், சில இடத்துல வந்து Zwanzig இக் அப்படி கேட்கும். So Zwanzig அப்படின்னு சொல்லுங்க. Zwanzig. ஓகேவா? ஓகேங்க மேம். மறுபடியும் இப்போ பார்க்கலாமா? பார்க்கலாங்க மேம். ஓகே. Null. Null. Eins. Eins. Zwei. Zwei. Drei. Drei. Vier. Vier. Fünf. Fünf. Sechs. Sechs. Sieben. Sieben. Acht. Neun. Zehn. Elf. Elf. Zwölf. Dreizehn. Vierzehn. Vier சொல்லக்கூடாது, fear. Vierzehn. Fünfzehn. Sechzehn. Siebzehn. Achtzehn. Neunzehn. Zwanzig. ஆமா. 19. So நான் இப்போ நம்பர்ஸ் இதோட எப்படி சொல்றாங்கன்னு நான் இந்த ஆடியோ ப்ளே பண்றேன். ஓகேங்க மேம். அதை நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகேங்க மேம். நம்பர் 8. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20,
ஓகேவா? ஓகே மேம். ஓகேங்க மேம். ஸோ இந்த ஆடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்க மேம். அதே மாதிரி நான் இது போடவா ஆல்பபெட்? ஓகேங்க மேம். A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z, Ä, Ö, Ü, SZ. ஓகேவா? ஓகே மேம். ஸோ இது ரெண்டுமே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஓகேங்க மேம். ம், இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நாளைக்கு இன்னுமே நம்ம நிறைய எக்ஸசைசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க மேம். ஸோ இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க மேம். நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டு எடுத்து அனுப்புறேன், ஓகேங்க சரி. மேம். குரூப்ல போடுறேன். சரிங்களா? ஓகே ஓகேங்க மேம். இப்போ வந்து நேம் இன்ட்ரடக்ஷனுக்கு என்ன கேட்கணும்? இப்போ உங்க பேர் என்ன? நம்ம தமிழ்ல எப்படி ஃபார்மல் இன்ஃபார்மல் ரெண்டு இருக்கு இல்லைங்களா? நீங்க வாங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் பெரியவங்க கிட்ட, அது மரியாதையா. சின்ன பசங்க கிட்ட எல்லாம் நீ வா போ அப்படின்னு எல்லாம் பேசுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஜெர்மன்லயும் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ரெண்டு டோன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகேங்க மேம். இப்போ ஃபார்மல்ல உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு 3 டைப் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாவே, இது ஃபுல்லாவே ஃபார்மல். ஓகேவா? வி, ஓகேங்க மேம். நான் படிக்கிறேன் அப்படியே கேட்டுக்கோங்க. வி ஹைசன் ஜி, வி ஹைபன் சி. ஹைபன் இல்ல, இது டபுள் எஸ் சவுண்ட் வரும். ஹைசன், சி. வி ஹைசன் ஜி. சி. சொல்லுங்க. வி ஹைசன் ஜி. வி ஹைசன் ஜி, வி ஹைசன் ஜி. சி. வி ஹைசன் ஜி. இதுவே இன்ஃபார்மல்லா சின்ன பசங்கிட்ட எல்லாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க? வி ஹைஸ்ட் டு. வி ஹைஸ்ட். வி ஹைஸ்ட் டு. ஸோ ஜி எல்லாமே ஃபார்மலுக்கு, நீங்க வாங்க போங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஜி, நீ வா போ பேசுறதுக்கு டு. ஓகே மேம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்னுடைய பேர் அப்படின்னு சொல்றதுக்கு என் பெயர் கிரேசி. இஷ் ஹைசே கிரேசி. இஷ் ஹைசே மரியா. வெரி குட். ஹைசே மணிமொழி. ஹைசே கமலா. வெரி குட், வெரி குட். இப்படிதான் உங்க பேர் சொல்லணும்னா இஷ் ஹைசே. ஓகே. அதே மாதிரி ஃபார்மல்லா கேட்கணும் அப்படின்னு இன்னொரு மெத்தட். இது ஒரு மெத்தட், இது ஒரு டைப் நேம் கேட்கறதுக்கு. இன்னொரு டைப் என்னன்னா வி ஈஸ்ட் இயர் நாம. நேம் கிடையாது, நாம. வி ஈஸ்ட் இயர், ஐஹெச்ஆர், ஐ கேபிட்டல் லெட்டர். கேபிட்டல் லெட்டர்ல உங்களுடைய பேரு நீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல வரும். மரியாதையா பேசும்போது எஸ் கேபிட்டல், இங்க ஐ கேபிட்டல், இங்க எஸ் கேபிட்டல். ஓகேவா? ஓகேங்க மேம். சோ வி ஈஸ்ட் இயர் நாம. ஐ வந்து ஈ தானே ப்ரொனவுன்ஸ் பண்றோம் ஆல்பபெட்ல. ஆமாங்க மேம். அப்போனா இயர். நம்ம இஆர் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இயர், அந்த ப்ரொனவுன்சியேஷன் சொல்லணும். இஏஆர், இயர். வி ஈஸ்ட் நாம. வி ஈஸ்ட் இயர் நாம. வி ஈஸ்ட் இயர் நாம. இன்ஃபார்மலா கேட்கணும்னா வி ஈஸ்ட் தைன் நாம. இயர்னா உங்களுடைய, தைன்னா உன்னுடைய. ஓகே மேம். So my nama is Gracie.
மை நேம் இஸ் கிரேசி அப்படின்னா மைன் நாமா இஸ் கிரேசி. கிரேசி. மை நாம My கமலா. வெரி குட். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கலாம், வேற மெத்தட்ல கேட்கலாம். வேர் சின்சி அப்படின்னா ஹூ ஆர் யூ. இங்க வந்து ஹூ ஆர் யூன்னு கேட்டா கொஞ்சம் ரூடா இருக்கும் இல்லைங்களா? ஆனா அங்க கேட்பாங்க வேர் சின்சி, உங்க பேர் என்னன்னு கேட்கறதுக்கு வேர் சின்சின்னு கூட கேட்பாங்க. அப்படின்னா ஹூ ஆர் யூன்னு அர்த்தம் ஃபார்மலா. இன்ஃபார்மலா கேட்கணும்னா வேர் பிஸ் டு. where best to. So அதுக்கு என்ன சொல்லணும்னா இஷ் பின் கிரேசி. இஷ் பின் கமலா. சார் நம்ம கேஷுவலா எங்கேயாச்சும் பேசணும் பேர் சொல்லணும்னா இஷ் பின் கிரேசி. ஓகேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. 9:30 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கு அப்படியே. ஆமா. ஓகே. சோ 3 கேள்வியில எது வேணாலும் கேட்கலாம் சரிங்களா? Okay ma'am. சோ ஃபார்மல்ல கேட்கணும்னா நேம் கேட்கணும்னா வி ஹைசன்சி இல்ல வி ஈஸ்ட் இயர் நாம இல்ல வேர் சின்சி, மூணுத்துல எது கேட்டாலும் பேர் என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க. இன்ஃபார்மல்ல கேட்கணும்னா வி ஹைஸ்ட் We டு, guys do. வி ஈஸ்ட் தைன் நாம, வேர் பிஸ்ட் டு. சார் நம்ம பேரு சொல்லணும்னா இஷ் ஹைசே இல்லனா மை நாம இஸ்ட் இல்லனா இஷ் பின். இஷ் பின். சோ பேர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன கேட்போம், எங்க இருந்து வரீங்க அப்படின்னு தானே கேட்போம். நான் உங்களை அதானே கேட்டேன், உங்க நேம் கேட்டேன், எங்க எந்த ஊருப்பான்னு கேட்டேன் இல்லைங்களா? அதேதான். சோ எந்த ஊர்ல இருந்து வரீங்க, நீங்க உங்களோட எந்த ஊரு அப்படின்னு கேட்கறதுக்கு ஓஹர் காமன்சி, வேர் ஆர் யூ ஃப்ரம். காமன் என்ன டு கம், வேர் டு யூ கம் ஃப்ரம். ஓகேங்க. ஓஹர் காமன்சி. அதுவே இன்ஃபார்மலா கேட்கணும்னா ஓஹர் கோம்ஸ்ட் டு. மஸ்ட் டு. காம்ஸ்ட். காம்ஸ்ட் டு. கோம்ஸ்ட் கோமஸ்ட் வராது, காம்ஸ்ட். காம்ஸ்ட் டு. இஷ் காம ஹவுஸ் இந்தியன். சோ நான் நீங்க வந்து ஜெர்மனி போயிட்டீங்கன்னா நான் இந்தியால இருந்து வரேன்னா நீங்க என்ன சொல்லணும், இஷ் காம ஹவுஸ் இந்தியன். நம்ம இங்கதான் இருக்கோம்னா இஷ் காமே ஹவுஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருந்து தானே இருக்கிறோம் நம்மளோட இருக்கிறது. ஓகே. இஷ் காமே ஹவுஸ் தமிழ்நாடு. ஆமா. ஒருவேளை உங்க நேட்டிவ் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட நேட்டிவ் வந்து ஆந்திரா, நான் என்ன சொல்வேன், இஷ் காமே ஹவுஸ் ஆந்திரா. ஆமா, உங்களோட நேட்டிவ் சொல்லலாம். அடுத்த கேள்வி எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு என்ன சொல்வோம், ஓ ஓனன் ஜி. இன்ஃபார்மலா கேட்கணும்னா ஓ ஓன்ஸ்ட் டு. ஓ ஓன்ஸ்ட் டு. அதுக்கு பதிலா இஷ் ஓனே இன் சென்னை. நீங்க என்ன சொல்வீங்க, இஷ் ஓனே இன் மாதாபுரம். எந்த ஊர்ல இருக்கிறீங்க இப்ப நீங்க? அரியலூர். ஜெயங்கொண்டம். சோ உங்களோட பிளேஸ் சொல்லலாம். ஓ ஓனன்சினா எங்க இருக்கிறீங்க தானே. சோ இப்போ நீங்க எங்க, வேர் டு யூ லிவ், உங்க ஊர் பேர் சொல்லலாம். ஓகே. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. சோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து நீங்க இந்த புக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவேன் இல்லைங்களா? நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு போலாம்.
இப்போ வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு கிளான்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் இது ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. என்ன லாங்குவேஜஸ் நீங்க பேசுவீங்கன்றதுக்கு வந்து இது. சோ இது கொஞ்சம் பெருசுதான். உங்களுக்கு இது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Welche Sprachen sprechen Sie? Welche Sprachen இங்க Sprachen Sprachen sprechen. So welche welche Sprachen Sprachen sprechen sprechen Sie? Sie? ஆமா. So ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் இங்க சேஞ்ச். இங்க ஏ வந்திருக்கு, இங்க ஈ வந்திருக்கு. அவ்வளவுதான் இல்லீங்களா? yes ma'am ஆனா இங்க டிஃபரெண்ட் ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகும். Welche Sprachen sprechen? Sprachenனா languages. Sprachen languages. Sprachenனா sprechen-னா speak. okay ma'am So என்ன languages நீங்க பேசுவீங்க? இது ஃபார்மலா. இன்ஃபார்மலா கேட்கணும்னா welche Sprachen sprichst du? which school ஆமா. நீங்க நல்லா z வந்தா இந்த verb எப்படி இருக்கு, do வந்தா இந்த verb எப்படி இருக்கு, ish வந்தா இந்த verb எப்படி இருக்கு மாறுது இல்லீங்களா ஒவ்வொன்னுத்துக்கும். yes ma'am. அது நம்ம நாளைக்கு ப்ராப்பரா கத்துக்கலாம். அது கிராமர். ஓகேவா? Okay ma'am. ஓகே. சோ அதுக்கு நான் என்ன சொல்றேன், ich spreche English und தமிழ். தமிழ். சோ உண்டுனா and. and ஆமா. okay ma'am ich spreche English und தமிழ். English und தமிழ். சோ நான் ஜெர்மன் படிக்கிறேன் கத்துக்கிறேன் அப்படின்னா ich lerne Deutsch. நம்ம என்ன கத்துக்கிறோம்? Deutsch. ஜெர்மன்ல ஜெர்மன் என்ன சொல்வாங்க? Deutsch. Deutsch. ஆமா. இப்ப நம்ம கத்துக்கிறது Deutsch. Ich ஆமா. learn நீங்க Deutsch. எங்க போகணும்னு கத்துக்கிறீங்க இது? ஜெர்மனி இல்லீங்களா? ஜெர்மனி என்ன சொல்வாங்கன்னா Deutschland. Deutschland. நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? Deutschland. Deutschland. நீங்க என்ன கத்துக்கிறீங்க? Deutsch. ich lerne Deutsch. Deutsch. Deutschland. So, ஆமா. நீங்க என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் இருந்தது ஓகே. நீங்க இப்ப ஆல்பபெட் கத்துக்கணும், நம்பர்ஸ் கத்துக்கணும், பிளஸ் இந்த இது கத்துக்கோங்க. பேர் என்னன்னு கேக்குறதுக்கு ஜஸ்ட் சும்மா கத்துக்கோங்க. எப்படியோ நாளைக்கு திருப்பியும் ரிப்பீட் ஆகும். ஓகேங்க மேம். சரிங்களா? ஓகேங்க மேம். சோ ஒரே நாள் நிறைய ஆயிடுச்சு. இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால போக போக நம்ம பாத்துக்கலாம். இதை நீங்க கத்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? நாளைக்கு வரும்போது ஓகேங்க மேம். பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்ப அனுப்புறேன். நானு சரிங்க. தனியா ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இம்பார்ட்டன்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கிராமர் எல்லாமே. ஓகேங்க மேம். சோ இப்போ நிறைய வந்துச்சு, கிளாஸ்ல எழுத முடியல, டைம் ஆகுதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்க மேம். okay ma'am இப்போ இது சொல்றதுக்கு ஒரு நிமிஷம். சோ guten morgen, குட் மார்னிங். guten tag guten நம்ம இங்கிலீஷ்லனா கட்டன் வந்துடும். இங்க guten morgen அப்படின்னா குட் மார்னிங். guten tagனா குட் டே. குட் டே. ஆமா. guten abend அப்படின்னா குட் ஈவினிங். gute nachtனா குட் நைட். ஓகேவா? ஓகேங்க மேம். இப்போ பாய் சொல்றதுக்கு என்ன சொல்றேன்னா cheers. choose 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 the right answer வருது இல்லையா? அந்த மாதிரி choose. ஓகேவா? choose. சோ நாளை பார்க்கலாம். ஓகேவா? ஓகேங்க மேம். பை. choose. Hello, choose.